தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அவர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குணசுந்தரி, சொல்லுங்க, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கைக்கு என்ன காரணம்? இது குறித்து இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் உமா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று முதல் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். முதல் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேற்று வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று பேச்சுவார்த்தை, அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு என்பது எட்டப்படாத நிலையில் இன்று இரண்டாவது நாளாக தற்பொழுது எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து முதன்மை கல்வி அலுவலகம் வரை தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவ்வாறு தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கும் ஒரே ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எண் 311 படி அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக வலுக்கட்டாயமாக அவர்கள் துன்புறுத்தும் வகையில் அவர்களை கைது செய்து வாகனத்தில் தொடர்ந்து ஏற்றி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் தற்பொழுது பல்வேறு கோரிக்கை அவர்கள் முன்வைப்பது என்னவென்றால், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்க பொதுச் செயலாளர் ராபர்ட் என்ன சொன்னார் என்றால், 2 முறை நேரடியாக இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்று ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கையாக இருக்கிறது என்பதையும் கூறியிருக்கிறார். குறிப்பாக ஜனநாயகத்தின் குரல் மறுக்கப்படக்கூடாது என்றும் சொல்கிறார். அதாவது குறிப்பாக தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரல் என்பது ஒடுக்கப்படுகிறது. எங்களுக்கு எங்களோட தேவையை கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இங்கு கிடைப்பதில்லை. எங்களின் குரல் என்பது ஒடுக்கப்படுகிறது. இங்கு அடக்குமுறை என்பது தொடர்ந்து தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களை தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இந்த காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உமா, குணசுந்தரி, சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில்தான் தற்போது இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கு. அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்?
உமா, குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். இதுவரை எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அவர்களின் முக்கிய ஒரு செயலாக இருந்தது அப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே முதன்மையாக இருந்ததால் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை எடுத்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களின் எண்ணம் என்னவென்றால் அவர்கள் அதாவது இந்த அரசிற்கு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இல்லை. இவர்களை போராட்டத்தில் ஈடுபடுவதை தற்சமயம் அவர்கள் நிறுத்துவதற்கான ஒரு நடைமுறையை மட்டுமே மேற்கொள்கிறார்களே தவிர இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசிடம் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. உமா, விரிவான அண்மை தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.